அதுக்கப்புறமா திருந்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் அந்த 3.5 வருடத்தில் அவங்களுடைய பங்கும் இருந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். இப்போ அந்த மகதலேனா மரியாள், சரிங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட பாஸ்ட் அது. ப்ரெசென்ட்ல அவங்க அப்படி இல்லை, பட் ஆனால் பாஸ்ட். இப்போ இவங்க எப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க? முதலாவது யூதர்களுடைய வழக்கத்தின்படி, அதாவது அன்றைய காலத்து வேத காலத்தில் இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் எப்படி பெண்களை நடத்துவாங்க அப்படின்னா, முதலாவது அவங்க பெண்களா பிறக்காததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்களாம். அதே மாதிரி பெண்கள், நாய்கள், அடிமைகள் இவங்க எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியில வச்சிருப்பாங்க. மூன்றாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்க அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாட்சி செல்லாது, அவங்க ஜெபாலயத்துக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது அந்த காலத்து அந்த யூதர்களுடைய பெண்களுக்கு. ஸோ அப்போ இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. அப்படி பெண்களை நடத்தி கொண்டிருந்த யூதர்களிடம் இருந்து தான் இயேசுவானவர் அந்த மகதலேனா மரியாளை அன்றைக்கு கையும் களவுமா விபச்சாரத்தில் வந்த பொழுது தப்புவித்தார், மன்னித்தார், இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி அவங்களை மனம் திரும்பவும் வைத்தார். அந்த அம்மா மனம் திரும்பிட்டாங்க. அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக, இல்லை என்றால் ஊழியத்தில் அந்த அம்மா சப்போர்ட் பண்ணின ஒரு காரணத்துக்காக இயேசுவானவர் உயிர் தெழுந்த உடனே அவங்கள போய் முதலாவது சந்திப்பது அப்படிங்கிறது எந்த விதத்துல அந்த அம்மாவுக்கு தகுதி இருந்தது சொல்லுங்க பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கூட, இப்போ நமக்கு இயேசுவானவர் இந்த காலகட்டத்துல வாழ்ந்திருந்தா கூட, இப்போ அவர் மரித்து உயிரோடு எழுந்திருந்தா, இவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்திருந்த இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு சந்தித்தார் அப்படின்னா, மீடியா அந்த காலத்து மக்கள் கூட என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க? அந்த காலத்தை விடுங்க, இப்போ கூட என்ன பேசியிருப்பாங்க? அப்ப இயேசுவுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. ஏன் போய் பெண்ணை போய் பார்க்கணும்? இயேசு இப்படித்தானே பேசுவது தானே உலகம். இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணையும் இயேசுவையும் குறித்து அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, நிறைய கட்டு கதைகளை, வேதத்துக்கு புறம்பான கட்டு கதைகளை சில மனிதர்களை வைத்து பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட உலகம் தான் இல்லையா அன்றைய காலகட்டத்துல, நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்துல. இன்னும் இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் மகதலேனா மரியாள் கிட்ட தான் அவர் பேச போறாரு. அப்போ இன்னும் அந்த கிருபையின் காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிறதே அவங்களுக்கு இன்னும் தெரியல இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல அந்த யூதர்கள் என்ன பேசியிருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆனா இயேசு எப்படி பார்த்தார் அந்த பெண்ணை? ஒருவேளை அவங்க பாவத்துல இருந்து கம்ப்ளீட்டா